காலையில் 7:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்விக்கி லாகின் பண்ணி ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வந்த ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு கேன்சல் ஆனால் எப்படி இருக்குது நமக்கு. மலையில் கிட்டத்தட்ட நம்ம 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அவங்க ஒரே வார்த்தையாக 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்விக்கி ஆஃப் பண்ணிட்டோம்ப்பா, நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் வேறு வழியே தெரியாமல் கஸ்டமருக்கு கால் பண்ணி ஆர்டர் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. 90 நாள் சேலஞ்சில் பார்ட் டைமாக ஸ்விக்கி போயிட்டு ஃபுல் டைமாக ரெஸ்டாரண்ட் போய்கிட்டு எப்படி 75 ரூபா ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் டேட் 31 இன்றைக்கி. நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே கேன்சல் ஆனதுனால மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் வர ஆரம்பிச்சிது. நம்மளும் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டே இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம மலையிலே தான் டெலிவரி கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம ரெயின் கோட் ஆர்டர் போட்டதுன்னு நமக்கு இன்னும் வராமலே இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது. கீழேயும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க, லிஃப்ட்டும் இல்லை. 3 மாட்டி கொண்டு வந்து நாம் கொடுத்துருப்போம் அப்படிதான் இருக்குது. மூச்சே வாங்க சாமி. பெட்ரோல் போக 819 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 23,771 கூட்டினோம்னா 24,590 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.